ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. 2 நாள் எடுத்து கம்பைன் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறமா எடுக்க முடியல. அதனால் இந்த வீடியோ மட்டும் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து இப்போ தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நான் ஒரு 2 வீக்ஸ் குழந்தைங்களுக்குலாம் லீவு தான். அதனால் இன்றைக்கி எல்லோரும் எந்திரிச்சதே லேட்டு தான். எந்திரிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரும்போதே 11:30 ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் பேகல் வாங்கிட்டு வந்திருந்தோம். நேற்று காஸ்கோ போயிருந்தோம். அதனால அது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. க்ரீம் சீஸ் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். நான் எனக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு இந்த சின்னமன் டீ இல்லை ஜிஞ்சர் டீ அந்த மாதிரி ஏதாவது குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக என்ன சாப்பிட்டேன்றதும் இதில் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, ஃபுல் டே காமிங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஜிஞ்சர் பவுடரும் கொஞ்சம் சின்னமன் பவுடரும் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதை காலையில் குடிச்சிருவேன். அதே மாதிரி நிறைய பேர் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், எனக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை சின்ன வயசுலேருந்தே. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்பப்போ ரொம்ப ரேராக குடிப்பேங்க. என் ஹஸ்பண்ட் போடுற டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போயாவது ரேராக குடிப்பேன். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட்டு நீங்கள் டீ காஃபிலாம் குடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக கம்மி பண்ணுங்கள். குவான்டிட்டியை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் வேணால் விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் லேட்டாக எழுந்திரிச்சதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற ஐடியா எனக்கு இல்லை. ஏன்னா இப்போயே ஆல்ரெடி 12 மணி ஆக போகுது. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லன்ச்சு அந்த மாதிரிலாம் போவேன். நான் மொத்தமாக சமைச்சிட்டு லஞ்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. திருப்பி இந்த சின்னமன் டீ இது குடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அவ்வளோவா பசிக்காது. ஸோ அதனால் வந்து இந்த வாட்டர் குடிச்சிட்டு கொஞ்சம் தண்ணியும் குடிச்சிட்டு அப்படியே நான் வந்து இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன். எப்போயாவது தான் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக காலையில் வந்து 2 எக்கு, கொஞ்சம் ஒரு குக்கும்பர், ஒரு கேரட்டு, அப்புறம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு இட்லி சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஓட்ஸு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் எப்படி எடுத்துக்குவேன்னா வெறும் 2 எக்கு சாப்பிடுவேன். அந்த எக்கு கூட ஒரு குக்கும்பர் எடுத்துக்குவேன். இல்லைனா ஒரு கேரட் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன். எனக்கு அதுவே வந்து ஃபுல்லான மாதிரி ஆயிரும். அதனால் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஓட்ஸ் அது இதுன்னெலாம் எடுத்துக்கிறதில்ல. அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து ஏதாவது நட்ஸு இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலாக என்னோடய க்ரேவிங்கே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி டயட்டு ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் பிரித்து சாப்பிடும்போது எனக்கு அதுவே நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் எனக்கு. இடையிலையும் எனக்கு பசிக்கும், அப்பையும் சாப்பிடுவேன் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 3 மீல் சாப்பிட்டாவே போதும். காலையில், மத்தியானம், நைட்டு அது மட்டும் சாப்பிட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி என்னோடய அந்த பசிக்கிற க்ரேவிங் அந்த லெவலே வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நான் காலையில் அது சாப்பிட்டேன்னா டைரெக்டாக லன்ச்சு தான். இடையில பெருசாக எதுவும் நான் சாப்பிட்றதில்ல. எனக்கு பசிக்கிறதும் இல்லை. பட் நீங்கள் வந்து டயட் இருக்கும்போது உங்களுக்கு பசிக்குது இடையில சாப்பிட்ணுன்னா அந்த மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் மோர் குடிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு சாப்பிட்லாம், நட்ஸு சாப்பிட்லாம், பச்சைப்பயிறு வேக வச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு வந்து காலையில் நம்ம ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா திருப்பி 1 மணிக்கு லன்ச்சு சாப்பிட்றதுக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அப்படி பசிக்கும் போது நீங்கள் இடையில வந்து அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மீன் குழம்பு வச்சுட்டேன்னா கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். மீன் குழம்பு ஒரு 3 பீஸ் மீன் வச்சு சாப்பிட்டுட்டு அது கூடவே வந்து குக்கும்பர் காலி ஆகிடுச்சு. அதனால் 2 கேரட் எடுத்துக்கிட்டேன். அது வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்படியே கிளம்பி வெளியில் வந்துட்டோங்க. கீதிகாவுக்கு கொஞ்சம் பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் பத்தலை. மேடம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அதனால வந்து பிக்கல் ஆகுறதுனால கொஞ்சம் பேண்ட்டு இதெல்லாம் ஜீன்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இப்போ கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது சேல் போட்டிருப்பாங்கன்னு நினச்சோம். ஒரு சில சேல் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி லன்ச்சுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம நான் வெஜிடேரியன் தான் எடுத்துக்கணும்னு இல்லை. ஃபிஷ்ஷு, சிக்கனு இது தான் சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது. எல்லா நாளும் நம்ம அப்படி சாப்பிட முடியாதுல்ல. அன்றைக்கி வந்து சுண்டல் குழம்பு, இல்லை சுண்டல் வேக வச்சு, இல்லை சோயாபீனு, அதான் மீல் மேக்கரு, பன்னீர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் மத்தியானம் கண்டிப்பாக.
ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா நமக்கு வந்து சிக்கன், ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டாவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிரும். நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு. திருப்பி அது வந்து ரொம்ப நேரம் ஹெவியாக இருக்கும்ல நமக்கு, அதனால வந்து அதுவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால வந்து மோஸ்ட்டாக நான்வெஜ்ஜு கொஞ்சம் நம்ம ஃபிஷ்ஷோ சிக்கனோ எல்லாம் பெரட்டி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து இந்த ஃபிஷ் வந்து நாங்கள் காஸ்கோவில் நேற்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். மத்தியானம் சும்மா கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் அந்த சின்ன மீன் இருந்தது, அதை மட்டும் போட்டு குழம்பு வச்சேன். அதனால நைட்டுக்கு வந்து குழம்புலாம் இல்லை, முடிஞ்சது எல்லாம். வந்தோடனே சுதீக்ஷா வந்து ஒரு சூப் வச்சாங்க. இது ஒரு ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பன்னீர் இந்த கேப்சிகம் இதெல்லாம் போட்டு. நான் அந்த ரெசிபி வந்து இன்னொரு நாள் சுதீக்ஷாவை பண்ண சொல்லி எடுத்து போடுறேன். அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு நான் சொன்னேன்ல வாங்கிட்டு வந்திருந்தோம், அதுதான் வந்து ஃபுல் மீனாகவே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா ரெடி பண்ணி அது ஃபுல்லாக சும்மா ஃபுல்லாக தடவிட்டு அப்படியே போட்டாச்சு. இது வந்து க்ளீன் பண்ணியே விற்கிறாங்க, ஃபுல்லாக உள்ளே க்ளீன் பண்ணியிருப்பாங்க, மேலெலாம் க்ளீன் பண்ணியே விற்கிறாங்க. நம்ம அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பு, பன்னீர், இந்த வெஜிடபிள்லாம் போட்ட சூப்பு, அப்புறம் இந்த ஃபிஷ்ஷு இது தான் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு மாதிரி ஃபில்லிங்காக நல்லா இருந்துச்சு. இந்த வெதருக்கு சூப் குடித்ததுமே அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இதில் வந்து கார்ப் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இல்லை, கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்பும் எடுத்துக்கலாம். லைஃப் லாங் நம்ம கார்போஹைட்ரேட் எதுவுமே எடுக்காமல் நம்ம ஒரு டயட் பண்ண முடியாது, நம்மளோட லைஃப் ஸ்டைலும் அப்படி இருக்காது. ஸோ அதனால் வந்து 3 மீல்லையுமே காலையில் இட்லி 2 எடுத்துக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கு 2 இட்லி எடுத்துக்கலாம், இல்லை மில்லட்ஸ் ஏதாவது எடுத்துக்கலாம், மத்தியான சாப்பாடு ரைஸ் எடுத்துக்கலாம், இல்லை மில்லட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மீலை நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்த ஐடியா வச்சு உங்களுக்கு ஒரு நான் என்ன சாப்பிட்டேன்னு சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் என்னோடய பிளேட் ஃபுல்லாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன். ஸோ அப்போ இன்னுமே உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் நம்ம நியூ இயர் கிட்ட வந்துட்டோம். என் கூட சேர்ந்து டயட் இருந்தவங்களாம் இருந்துகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். நம்ம நியூ இயர் அன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோவும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.